ஒருத்தவனை உயிரோட கட்டி வச்சு எரிக்கிறா. அடுத்து பார்த்தா இவள ஒருத்தன் கழுத்தை புடிச்சு நெரிச்சிட்டு இருக்கிறான். எப்படா அவன் கிட்ட இருந்து தப்பிப்பா அப்படின்னு தெரியல. திடுதுப்புன்னு பார்த்தா கட்டிலுக்கு அடியில பம்புக்குனே நகண்டு போய் கட்டிலுக்கு கீழே காலுக்கு பதிலா ஒரு கல்ல அட்டம் கொடுத்து வச்சிருப்பான் போல. இவன் அந்த கல்லை பிடுங்கி விட்டதுல கட்டில் அப்படியே அவன் மேல விழுந்து அவனை நச்சு கொன்னுடுது. ஆஹா, உள்ள மாட்டிக்கிறான். இவதான் துப்பாக்கியால சுட்டு கொல்றா. அவன் செத்த பிறகு ஒரு பெட்டி எடுத்து வைக்கிறா. அதுல நம்பர் 12 அப்படின்னு போட்டு ஏதோ முடி மாதிரி கொஞ்சம் இருக்குதுங்க. இன்னும் உள்ள ஏகப்பட்ட நம்பர்ஸ் எழுதி இருக்குது. 9, 6, 7, 14 இப்படி பல நம்பர்ஸ் எழுதி இருக்குது. சட்டை, பட்டனு, பொம்மை, துப்பாக்கி, தோட்டா, அது இதுன்னு ஏகப்பட்ட ஐட்டம் கிடக்குது. என்ன ஏதுன்னு தான் நமக்கு பிடிபடல. கட் பண்ணா ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து இருக்கிறா. யாரோ காஃபி ஊத்தி கொடுக்குறாங்க. மெனு எடுத்துட்டு வரேன்னு ஒரு அம்மா காஃபி கொடுத்துட்டு போகுதுங்க. இவ கிச்சன் பக்கமே பாத்துட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவனை சுட்டு கொண்டால அதே பைய அவனோட ஹோட்டல்ல கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறான். என்னடா அதுன்னு நமக்கு இன்னும் குழப்பமா இருக்குது. எதுக்கறக்கு ஒரு சின்ன பொண்ணையே குறுகுறுன்னு பாக்குறான். அவன் பார்வையே சரியில்லை. அத நம்ம ஹீரோயின் நோட் பண்றாங்க. என்னம்மா மெனுவை செலக்ட் பண்ணிட்டியா அப்படின்னு பாட்டிமா விசாரிச்சுட்டு இருக்கையிலேயே கிச்சன்ல இருந்தவன் வேலையை முடிச்சுட்டு கிளம்புறான். உடனே எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லி பணத்தை வச்சுட்டு விறுவிறுன்னு கிளம்புறான். அவன் எங்க போறானோ எல்லா இடத்துக்கும் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறான். அவன் போற வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டா. வீட்டுக்கு வெளியில வேவு பாக்குறான். மெதுவா இவகிட்ட ஏகப்பட்ட சாவி இருக்கு. பல சாவிகளை வச்சிருக்கிற ஒரு கொத்து வச்சிருக்கிறா. சாவி கொத்தையே வச்சிருக்கிறா. ரகசியமா போட்டு திறக்கிறா. மெதுவா உள்ள வரா. கிச்சனை பாருங்க, தரையில பாருங்க என்னென்னமோ கிடக்குது. மியூசிக் வேற பயங்கரமா கத்துறாப்புல போட்டு விட்டுட்டு ஜம்முன்னு படுத்து கிடக்கிறாரு பாருங்க. ஜன்னல் இருந்த திரைய பிடிங்கி போட்டு அவனை உசுப்பி விட்டு துப்பாக்கி முனையில நிப்பாட்டுறா. நம்பர் 12 அவ பேர் தெரியுமாடா? 14 வயசு தான்டா. சின்ன புள்ளடா. ஏதோ நீ பாக்குறாப்ல அவ உன்னை கிராஸ் பண்றாங்கிறதுனால என்ன வேணாலும் நீ பண்ணுவியா? படக்கூடாத கஷ்டம் எல்லாம் படணுமா? அவ எல்லாம் எதுக்கு? உன்னை பார்த்தாங்கிற ஒத்த காரணத்துக்காக. அவ எங்க? அவ பாடி எங்க? அவ உனக்கு ஞாபகமாவது இருக்கிறாளா அப்படின்னு கேட்கலையே துப்பாக்கியை தட்டி விட்டான். தட்டி விட்டு கழுத்தை பிடிக்க ஆரம்பிக்க பின்னாடி சொருகி வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து இடுப்புல ஒரு சொருகு. அப்புறம் கீழே கடந்த துப்பாக்கி எடுப்பா. அப்படியே ஒரு சுடு. இப்போ கட்டிலுக்கு மேல அவன் செத்து போறான். இவன் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கட்டிலுக்கு கீழே செத்து போனான். இப்போ கட்டிலுக்கு மேல சாகுறானே அப்படின்னு நமக்கு குழப்பமா இருக்கும். மறுபடியும் பெட்டி எடுத்து வைக்கிறா. நம்பர் 12 போட்டு முடி இருக்குது. அதை எடுத்து பாக்குறா. அதுக்குள்ள போலீஸ் வர சத்தம் கேக்குதுங்க. உடனே ஓடி போயிடுறா. அதுக்கு பிறகு பார்த்தா மறுபடியும் அதே ஹோட்டல், அதே கப்பு, அதே சீட்டு. ஆனா கிச்சன்ல மட்டும் அவன் இல்ல. என்னமா மெனுவை செலக்ட் பண்ணிட்டியான்னு அந்த அம்மா வந்து கேட்கும்போது கிச்சன்ல இருக்கிற அந்த ஆளோட பேர் சொல்லி அவன் இருக்கிறானா அப்படின்னு விசாரிக்க அவங்க பதில் சொல்றதுக்குள்ள சைட்ல இந்தாங்க நீங்க கேட்டது அப்படின்னு கிச்சன்ல யாரை இவ தேடிக்கிட்டு இருக்கிறாளோ அந்த நம்பர் 12 அந்த பையில பிளேட்டை கொண்டு வந்து வைப்பான். திருதுப்புன்னு பார்த்துட்டு டப்புனு துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டா. 2 தொட்டா சம்பவ இடத்திலேயே உடம்புல இறங்கி அவன் செத்து போறான். எல்லாம் மிரண்டு போறாங்க. போலீஸுக்கு வேற அந்த அம்மா போன் பண்ணிடுச்சு போல. ஓடுகளுதையே அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கிறா. ஏன் ஓடணும்? ஏன்னா தெரியாதனமா அவங்க அப்போ ஒரு போலீஸ்காரர் வருவாரு. அசையாதன்னு சொன்னாலும் கேட்காம இவ ஓட அவர் சுட ஆரம்பிக்க அதனாலதான் ஓட்டையும் இப்போ படுவேகமா ஓடிக்கிட்டு இருக்குது. வேக ஓட்டம் மாறி இருக்குது. வெளியில ஓடியாந்தா அங்க ஒரு வண்டி ஒரு வேலியை எகிரி குதிக்கிறா. ஒரு பெரிய பேக் வச்சிருக்கிறா. அந்த பேக்குள்ள ஏதோ ஒரு பிரவுன் கலர்ல கவர் இருக்கு. என்னமோ எழுதி இருக்குது. ஏகப்பட்ட காருங்க சைடுல நிக்குது. அந்த ஏரியாவெல்லாம் கடந்து ஓடுறா. ஒரு பேக் கையில் வச்சிருந்தால அந்த பேக்ல என்ன இருந்ததோ அதே பேர்ல இங்க ஒரு கம்பெனி இருக்குது. அந்த பிரவுன் கலர் பேக்குள்ள ஏகப்பட்ட சாவிங்க. உள்ள இருக்கிற சாவி எல்லாமே ரிமோட் சாவி. எல்லாத்தையும் அமுக்கி பார்த்துட்டு ஏதாவது கிளிக் ஆகலைன்னா கீழே போட்டுக்கிட்டே இருக்கிறா. திடீர்னு ஏதோ ஒரு கார்ல இவ அமுக்குன அந்த கீ வேலை செய்யுது. உடனே அந்த கீ எடுத்துட்டு அந்த காரையும் எடுத்துக்கிட்டு ஓட பார்த்தா ஒருத்தவன் குறுக்கால வந்து வேலை பாக்குறவன் போல வண்டியை திருட பாக்குறியான்னு சத்தம் போடுவான். துப்பாக்கி காமிச்சது மிரண்டு ஓடி போறான். பின்னாடியே போலீஸ் வண்டி வரட்டிக்கிட்டு இருக்குது. எப்படியெல்லாம் கண்ணா பின்னான்னு வண்டி ஓட்டுறா பாருங்க. அப்படி இப்படின்னு ஓட்டிட்டு போய் ஒரு கட்டத்துல எப்படியோ இவ தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்கே வந்துடுறா. அந்த ரூமுக்கே வந்துடுறா. ஏதோ ஒரு ஹோட்டல்ல 12 நம்பர் ரூம்ல இவ தங்கி இருக்கிறா. அந்த ரூமுக்குள்ள வந்து கதவை சாத்திட்டா. வெளியில போலீஸ் கதவத்தரன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது உள்ள பார்த்தா ஒரு பெரிய சவப்பெட்டி மாதிரி ஒண்ணு இருக்குது. சவப்பெட்டியா இல்ல டைம் டிராவல் மெஷினான்னு தெரியல. வெளியில போலீஸ் கரெக்டா கதவை இடிக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. ஹெவி வெயிட்ட ஒருத்தன் தூக்கிட்டு வந்து அந்த 12 நம்பர் கதவை ஓங்கி இடிக்க போற சமயம் அவ அந்த பெட்டிக்குள்ள போய் கதவை சாத்திட்டு உள்ள 2 பட்டன் அமுக்குறா. அந்த பெட்டியில இருக்கிற புகை போக்கி அதுல லைட்டா டப்பு டப்பு டப்புன்னு புகை விட ஆரம்பிக்குது. அடுத்த நொடி உள்ள பாம் பிளாஸ்ட் ஆறாப்ல பெரிய பிளாஸ்ட். இடிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் உள்ள வந்து விழுந்திருப்பான். அவன் கொஞ்சம் இப்ப சுதாரிச்சு எந்திரிக்கிறான். இவ்வளவு கூத்து நடந்ததுல அந்த கதவே இல்லாம போச்சுல. இப்போ அதே கதவு உடையாம நல்லா இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த 12 நம்பர் டோர். என்னடா அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உடஞ்சிச்சே அப்படின்னு நம்ம யோசிப்போம். என்ன இருக்குன்னா டைம் டிராவல் பண்ணி அதே 12 நம்பர் ரூமுக்கு வேற ஒரு பேரலல் டைம் டிராவல் யூனிவர்ஸுக்கு வந்திருக்கிறா. நல்ல வேலை இந்த உலகத்துல இந்த 12 நம்பர் ரூம் யாரும் இன்னும் யூஸ் பண்ணாம வெக்கேட்ல தான் இருக்கு. காலியா தான் இருக்குது. ரிசப்ஷன் பக்கம் போனா இந்த பக்கம் ரிசப்ஷன் பக்கம் போனா 12 நம்பர் ரூம் 13 நம்பர் ரூம் அவைலபிளா இருக்குது. எந்த ரூம் எடுத்துக்கிறீங்கன்னு ரிசப்ஷனிஸ்ட் பேசிக்கிட்டு இருக்க. 12 நம்பர் ரூம் நான் எடுத்துக்கிறேன். ஓபன் ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு என் பொட்டி பொடிக்கை எல்லாம் ஆல்ரெடி உள்ள வச்சுட்டேன். அதனால 12 நம்பர் ரூம் நானே எடுத்துக்கிறேன்னு இவன் அந்த ரூம் எடுத்துக்கிறா. சோ ஆக மொத்தம் இந்த லாட்ஜ்ல அந்த 12 நம்பர் ரூம் தான் இவ எந்த உலகத்துக்கு டைம் டிராவல் பண்ணி போனாலும் எடுத்துக்கிறா போல. அதே மாதிரி படத்துல இது வரைக்கும் ஒரே ஆள இவ பல தடவை கொண்டு இருக்கிறாள். அப்ப என்ன அர்த்தம்? எல்லா உலகங்களுக்கும் டைம் டிராவல் பண்ணி போய் கரெக்டா அந்த ஆளை கண்டுபிடிச்சு விதவிதமா கொண்டுகிட்டு இருக்கிறா. அவனை 12
நம்பர்னு சொல்லிதான் கூப்பிடுறா. மறுபடியும் உள்ள வந்தாச்சுங்க. பார்த்தா இங்க பிரவுன் கலர்ல ஏகப்பட்ட கவரு, கேஷா நிறைய பணம், 100 கணக்குல சாவி, அப்புறம் தீ எரிக்கிறதுக்கு ஏதோ தீ எடுத்துறாப்புல ஒரு சிலிண்டரு, வாயு தாக்காம இருக்கிறதுக்கு மாஸ்க், அப்புறம் அந்த டைம் டிராவல் மெஷினை கொஞ்சம் ரிப்பேர், இப்படி பல விஷயங்கள பண்ணிட்டு இருக்கிறா. ஹோம்னு போட்டு ஒரு சாவி கொடுத்துருக்கு. அதுல ஒரு 30 சாவி இருக்கும் போல. எல்லா உலகத்திலையும் ஒரே வீடு இவளுக்கு ஹோமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. எந்த உலகத்துக்கெல்லாம் போறாளோ அங்கெல்லாம் இருக்கிற சாவியை சேர்த்து வச்சுப்பா. வேற உலகத்துல இருக்கிற ஒரு சாவி இன்னொரு உலகத்துல இருக்கிற ஒரு பூட்டுக்கு மேபி சேரலாம் சேராமையும் போகலாம். எதுக்குடா வம்புன்னு மொத்தத்தையும் சேர்த்து வச்சுக்கிறா போல. இப்ப அங்கதான் போய் ஒரு நல்ல குளியல போட்டுட்டு இருக்கிறா. ஆனான்னு எழுதி நம்பர் போட்டு ஏதோ உயரத்தை யாரோ மெஷர் பண்ணிருக்காங்க. மேபி இந்த அம்மாவோட பொண்ணா இருக்கலாம். அப்புறம் கிளம்பி பக்கத்துல இருக்கிற ஒரு பாருக்கு போறா. தன் நெத்தில இருக்கிற காயத்துக்கு லைட்டா ஒரு மேக்கப் போட்டு டிங்கரிங் வேலை பார்த்துட்டு பாருக்குள்ள போக இருந்த ஒரு பையன் பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல பையன் மாதிரி இருக்கிறான். அவங்கிட்ட போய் பார்த்து பேசி பழகுறா. ஏதோ பல நாள் பழகினாப்ல இவ பழகிட்டு இருக்கா. ஆனா அவனுக்கு இதுதான் முதல் தடவை. உள்ள உட்காந்து இதுக்கு முன்னாடி இங்க பாருக்கு வரும்போது யாருக்கிட்ட எல்லாம் என்ன மாதிரி டாபிக் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பான்னு அந்த போரான கதையை பேசிக்கிட்டு இருக்கையில இவ தான் பேரை சொல்லி தான் பொண்ணு இறந்து போயிட்டதாவும் தன் சொந்த கதை சோக கதையை இவ சொல்லிக்கிட்டு இருக்கிற சமயம் பின்னாடி ஒரு அம்மா, இந்த அம்மாவோட டீச்சர் போல, நான் உனக்கு கிளாஸ் எடுத்திருக்கல, உன் பொண்ணு செத்து போச்சு இல்ல, உன் பேரு இதானே, நீ கூட அடுத்து செத்து போயிட்டியே, இப்ப எப்படி உயிரோட அப்படின்னு விசாரிக்க, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க வேற யாரையும் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவ வெளியில ஓடியாந்துருவா. பின்னாடி அந்த பையலும் ஓடியாரா. என்ன நீங்க வேற யாரோங்கிறீங்க, ஆனா உங்க பேரை கரெக்டா அந்த அம்மா சொல்லுச்சு, பொண்ணு செத்து போச்சுங்கிறதையும் கரெக்டா சொல்லுச்சு, நீங்களும் செத்து போயிட்டதா சொல்லுச்சு, ஆனா உயிரோட இருக்கிறீங்க, கேட்டா வேற யாருங்கிறீங்க, எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு அவன் புலம்ப ஆரம்பிக்கிறான். தேவையில்லாத விஷயத்த உங்க மனசுல போட்டு குழப்பிக்க வேண்டாம், இதெல்லாம் கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. அடுத்து பார்த்தா மறுபடியும் அதே ஹோட்டல், அதே கப்பு. அப்போ என்ன அர்த்தம், இன்னொரு பேரல் உலகத்துக்கு வந்திருக்கிறான்னு அர்த்தம். டைம் டிராவல் பண்ணி இந்த தடவை பார்ல போய் அந்த பையலை பார்த்து அவங்க கூட கார்லயே குடும்பம் நடத்துற ரேஞ்சுக்கு போயிருக்கிறா. அவனுக்கு இதுதான் முதல் அனுபவம் நினைச்சிட்டு இருக்கிறான் இந்த அம்மா கூட. ஆனா இவன் என்ன சொல்றானா, இந்த தடவை ஓப்பனா ஒரு விஷயம் சொல்றேன், நீ நானும் முதல் தடவை நாம இப்ப பார்க்கல பழகல, பல தடவை பார்த்திருக்கிறோம், 100கணக்கான தடவை பார்த்திருக்கிறோம், பழகி இருக்கிறோம், குடும்பம் நடத்தி இருக்கிறோம், இதே கார்லயே பல தடவை நாம குடும்பம் நடத்தி இருக்கிறோம். ஆனா இது எதுவுமே உனக்கு தெரியாது. ஏன்னா நான் உன்ன வேற வேற உலகங்கள்ல பார்த்திருக்கிறேன். எல்லா உலகங்களுக்கும் நான் டைம் டிராவல் பண்ணி போவேன். ஒருத்தனை பழி வாங்குறதுக்காக, என் பொண்ணை கடத்திட்டு போய் கொலை பண்ணி போட்டவங்கள கொலை பண்றதுக்காக, திரும்ப திரும்ப கொலை பண்றதுக்காகவே டைம் டிராவல் மிஷினை கண்டுபிடிச்சிருக்கா. ஆக்சுவலா இவ பல உலகங்களுக்கு டைம் டிராவல் பண்ணி போறா. கொலை செஞ்சவனை பல உலகங்களை பாக்குறா, பழிக்கு பழி வாங்கி கொலை பண்றா. ஏதாவது ஒரு உலகத்துல தான் பொண்ணு சாகாம உயிரோட இருந்துட மாட்டாளா அப்படின்னு ஒரு ஆர்வத்துலதான் இவ பல உலகங்களுக்கு டைம் டிராவல் பண்ணி போய் பார்த்துட்டு இருக்கா. ஆனா எல்லா உலகங்கள்லயுமே 99% விஷயங்கள் ஒத்து போகுமா, ஒரே மாதிரி இருக்கும், 1% தான் வித்தியாசம் இருக்குமா. சோ இவ போன அத்தனை உலகங்கள்லயுமே இதுவரை இவளோட பொண்ணு இறந்துதான் போயிருக்கிறா. எந்த ஒரு உலகத்திலையும் உயிரோட இல்ல. அதனாலதான் பொண்ணை பார்க்க முடியலனாலும் பொண்ணை கொன்னவன பழி வாங்கிட்டு இருக்கா போல. எனக்கு எல்லாமே இருந்தது அவதான், அவளையே பறிச்சதுனால எல்லாத்தையும் பறிச்சாப்ல ஆயிப்போச்சு. இதுக்கு மேல நான் என்ன பண்றது ஒன்னும் புரிபடலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அடுத்த நொடி பார்த்தா மறுபடியும் அதே ஹோட்டல், அதே லேடி. என்ன சாப்பிடுறீங்க, மெனு சொல்லட்டுமா அப்படின்னு அந்த அம்மா வந்து நிக்கும். கிச்சன்ல இருந்தாலும் வேலை பார்ப்பானே, அவன் இல்லையான்னு கேட்க, உடம்பு சரியில்லை போல அப்படிங்குது அந்த அம்மா. ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு கேட்கும் போது இல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு இவ கிளம்புறா. அவன் தங்கி இருக்கிற வீட்டை வெளியில இருந்து நோட்ட விடுறா. அவன் இருக்கிறாப்ல தெரியல. மெதுவா உள்ள வரா. சுத்தி முத்தியும் பார்த்தவ அவன் இல்லன்னு சொல்லிட்டு ஒரு சேர்ல உட்காருவா. அப்ப லைட்டா ஒரு நிழல் தெரியும். துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்கு தயாராயிட்டா. பார்த்தா அது மெயின் டோருக்கு வெளியில இருந்து ஏதோ கொரியர் வந்திருக்கு போல, லெட்டர் வந்திருக்கு போல. இந்த லெட்டர் எல்லாம் போட்டு போறாங்க யாரோ. அதே சமயம் உள்ள ஏதோ சத்தங்க கீழே விழுகிறாப்ல. யாரோ உள்ள இருக்காங்கன்னு மறுபடியும் நோட்ட விட்டுட்டு துப்பாக்கியோட போறா. உள்ள போய் பார்த்தா உள்ள ஒரு சின்ன பொண்ணு. அவன் தான் அடைச்சு வச்சிருப்பான் போல. இவளை பார்த்ததும் பயந்துகிட்டு கண்ணா பின்னான ரியாக்ட் பண்றா. இங்க பாரு, உன்னை காப்பாத்து தான் வந்தேன், பொறுமையாரு சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி அவன் வருவாங்க. அதோ அவன் வரான் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லும். உடனே துப்பாக்கி எடுத்துட்டு அவனை சுட ஆரம்பிக்க பயபுள்ள எஸ்கேப் ஆயிடுறான். அவனை சுட்ட பிறகுதான் இவன் நம்மளை காப்பாத்த வந்திருக்காங்கன்னு இந்த அம்மா புரிஞ்சுக்குது. இந்த சின்ன பொண்ணு சீக்கிரமான அவளை கூட்டிக்கிட்டு தான் வண்டியில கூட்டிக்கிட்டு அப்படி போயிட்டு இருக்கா கார்ல. நாங்க அடப்பட்டு கிடக்கிறேன்னு உங்களுக்கு எப்படிமா தெரியும்னு கேட்டா எனக்கு தெரியாதுங்கிறா. அப்போ துப்பாக்கியோட வந்தீங்க, அவனை கொலை பண்றதுக்கா வந்தீங்கன்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்ற. என்ன எதுக்குன்னு கேட்டா அது எதைத்தையும் பதில் சொல்லவே இல்ல. எதுக்குமே பதில் சொல்லல பெருசா. நீ யாரு, எப்படி அவங்கிட்ட மாட்டின அப்படின்னு விசாரிக்க இவ யாரும் இல்லாத அனாதை போல. அதுலயும் சில பசங்க ரொம்ப சேட்டை பண்ற பசங்களை இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி மாதிரி மனநல காப்பகம் சில இடத்துல சேர்த்திருப்பாங்க. அந்த மாதிரி இந்த பொண்ணை ஒரு இடத்துல சேர்த்திருக்கிறாங்களா. அங்க இவளுக்கு இருக்கிறதுக்கே பிடிக்கலையா. அங்க இருந்து தப்பிச்சு வந்த அன்னைக்கு அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாலாம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வச்சு செஞ்சுட்டு இருக்கிறான் போல. அவன் எப்படா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தேன், நல்ல வேலை நீங்க வந்து காப்பாத்திட்டு தான் சொல்லுவா. ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னதும் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போய் வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா சாப்பிட வச்சு மறுபடியும் சரிவா கார்ல உன்னோட ஹோம்ல கொண்டு வந்து விட்டுறேன்னு சொல்ல, ஐயோ மறுபடியும் அந்த ஹோமா, நாங்க வரமாட்டேன் அப்படின்னுவா. அப்புறம் சில பல அட்வைஸ் போட்டு நீ அங்கதான் போகணும், அதுதான் உனக்கு சேஃப், வெளியில வந்தா இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட மாட்டுவே அப்படி இப்படின்னு சொன்னதும் சரிங்க கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அப்புறம் நான் ஹோமுக்கு போறேன்னு சொல்லி பணம் கேட்பா.
கேப்பா. என் பேக்ல தான் இருக்கு, எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதும் ஓகே அப்படின்னு இவ கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஆனா ஹோமுக்கு போறதுக்கு விருப்பமே இல்லைன்னு சொன்னவ இப்போ ஜம்முன்னு ஹோமுக்கு போறேன்னு கிளம்புறாளே புரியல. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வேற ஒண்ண கவனிக்கிறா. என்னன்னா ஏதோ கொஞ்சோண்டு செலவுக்கு பணத்தை எடுத்துட்டு போவான்னு பார்த்தா அந்த பேக்ல இருந்த எல்லா பணத்தையுமே திருடிட்டு போயிருக்கா. ஐயே எங்க அவன்னு இவ தேடிக்கிட்டு இருக்கா பாருங்க. ஆனா அந்த பொண்ணு சிக்கல. அதே சமயம் இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா பாருங்க, கூடவே துப்பாக்கியும் தேடிட்டு இருக்கா போல, நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்த துப்பாக்கிய. அதனாலதான் நம்ம ஹீரோயின் இவளை தேடுறா போல. இவகிட்ட அந்த துப்பாக்கி இருக்குது. ஒரு டப்பாவை எடுத்து வச்சு சுட்டு பயிற்சி எடுக்கலாமேன்னு பார்த்தா தோட்டா இல்ல. துப்பாக்கி தோட்டா எல்லாம் காலியா போய் கிடக்குது. அடைச்ச அப்படின்னு ஃபீல் பண்ற. அப்புறம் துப்பாக்கி தோட்டா துப்பாக்கியில விக்கிற ஒரு கடைக்கு போற. இவகிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் பணத்தை வச்சு துப்பாக்கி எல்லாம் வாங்க முடியாது, தோட்டாவை வாங்கலாம். ஆனா இவளுக்கு வயசு கம்மி, 18 வயசு கூட ஆகாத சின்ன பொண்ணு. சோ சின்ன குழந்தைகளுக்கு துப்பாக்கி தோட்டா இதெல்லாம் விற்க மாட்டாங்க, பீரு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இவ ஒரு கடைக்கு வந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட ஒரு சின்ன உதவின்னு கேட்கும்போது என்னம்மா பணமா, அதெல்லாம் கிடையாது வாங்குது அந்த பொண்ணு. இல்ல பணம் என்கிட்ட இருக்குது, வாங்கி மட்டும் கொடுத்தா போதும்னு சொன்னதும் என்ன பீரா, அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது அப்படிங்குது. பீரெல்லாம் இல்ல, கொஞ்சம் துப்பாக்கி தோட்டா மட்டும் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டதும் ஐயன்னு ஒரு பார்வை பார்த்ததுமே தெரிச்சு ஓடிட்டா. வேற யார்ட்ட வாங்கலான்னு சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்கிறா. ஒரு பெரியவர் சிக்கிறாரு. மேல உயரத்துல இருக்கிற ஏதோ ஒண்ணு வேணும் அப்படின்னு கேக்குறா. சரின்னு அவரும் அந்த பொட்டியை எடுக்க போகையில அவர்கிட்ட இருந்த தோட்டா ஒரு பாக்ஸ அப்படியே திருடிட்டு ஓடுறா. குறுக்க ஒருத்தன் வந்து பிடிப்பான், அவன் கையை கடிச்சு வச்சுட்டு ஓடியாந்துடுறா. தோட்டா கிடைச்சிருச்சு. அடுத்து பாருங்க, ஒரு ரோட்டு பக்கம் லிப்ட் கிடைக்குமான்னு கையை வச்சுக்கிட்டு இருக்கிறா. நம்ம ஹீரோயின் ஆக்சுவலா இன்னொரு இன்ஃபர்மேஷனையும் இந்த பொண்ணுகிட்ட தெரியாத்தனமா வளரி இருப்பா. அது என்னன்னா அந்த கிச்சன்ல வேலை பாக்குறான்ல நம்பர் 12, அந்த வேலைக்கு சொந்தமா வேறொரு வீடு இருக்குதான். அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த அட்ரஸ் வரைக்கும் அறகுறையா சொல்லிருப்பா, ஏரியா வரைக்கும். அதே ஏரியாவுக்கு போறதுக்கு தான் இங்க லிப்ட் கேட்டுட்டு இருக்கா போல. ஒருத்தர் நிப்பாட்டிட்டு நான் கூட்டு போறேன் அப்படி இப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு இருப்பான். உன்ன மாதிரி ஆம்பளையும் கூட நான் வரமாட்டேன், நீ ஜொல்லு பாட்டி மாதிரி தெரியல, வேற யாராவது ஒரு பொண்ணு வண்டி நிப்பாட்டுச்சுன்னா அந்த பொண்ணு கிட்ட நான் லிப்ட் கேட்டுக்கிறேன், நீ இடத்த காலி பண்ணுன்னு சொன்னா அவன் காலி பண்ணாம ஓரா பேசிக்கிட்டு இருக்கிறான். இவள ஏத்தாம போக மாட்டேங்கிற ரேஞ்சுக்கு அடம் பிடிச்சிட்டு இருக்க. பேண்ட்ல ஒளிய வச்சிருக்கிற துப்பாக்கியை காமிச்சதும் பயந்து போய் வண்டி எடுத்துட்டு ஓடுறான். அடுத்து ஒரு ட்ரக் வண்டி வருது. அந்த வண்டியை பார்த்ததுமே எதுக்குடா வம்புன்னு லிப்ட் கூட கேட்காம கைய கீழே இறக்கிட்டா. ஆனாலும் ட்ரக் வண்டி ஜம்முன்னு வந்து நிக்குது பாருங்க பக்கத்திலேயே. கதவை திறந்தா உள்ள ஒரு லேடி டிரைவர் தான். இங்கமா போனோம் அப்படின்னு சொல்ல போற வழியில் இருக்கிற அந்த ஏரியா வச்சுனதும் சரி மேல ஏறு அப்படின்னு சொல்றாங்க. ட்ரக் வண்டி ஆம்பளை ஓடிட்டு வருவான்னு நினைச்ச இடத்துல ஒரு பொண்ணு இப்படி அழகா ஓடிட்டு வரத பார்த்ததும் இவளும் சரின்னு ஒத்துக்கிட்டு வண்டியில ஏறிக்கிறா. என்ன ஓடி வண்டியா அப்படின்னு கேட்டா இல்ல எனக்கு 18 வயசு ஆயிருச்சு, எங்க வேணாலும் போலாம், எனக்கு சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறா. ஆக்சுவலா அவளுக்கு 18 வயசு ஆகல போய் சொல்றா. உன்னை பார்த்தா நம்புறாப்ல தெரியலையே அப்படிங்கிறா டிரைவர். இந்த அம்மா பார்த்தா நேத்து தான் டயாப்பர் போட்டு கழட்டி இருப்ப போலயே அப்படின்னு நக்கல் பண்ணுவாங்க டிரைவர் அம்மா. உடனே இவளும் வயசான காலத்துல உங்களுக்கு கூட டயாப்பர் தேவைப்படலாம்ல அப்படிங்கிறா. அவ பாமேனு லிப்ட் கொடுத்தா என்னையே ஹத்தலாமா பேசுறியா அப்படிங்கிறாங்க அவங்க. சாரிங்க லிப்ட் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் இப்போ வாய அடக்கிக்கிறா. நீ சொன்ன அந்த ஏரியாவுக்கு இங்க இருந்து 2 மணி நேரம் பயணப்பட்டு போகணுமா, அதனால தூங்குறதா இருந்தா தூங்கு, எங்கேயாவது நிப்பாட்டணும்னா சொல்லு வண்டி நிப்பாட்டுறேன், அது வரைக்கும் வண்டி நிக்காம போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. தூங்கிட்டு இருந்தவ டப்புன்னு முழிப்பா. எங்க தன்னை வேற எங்கேயோ கூட்டு போறாளோன்னு இவ பதறுவா. ஏமா பதறாதம்மா, அப்படி எல்லாம் பயப்படாத, போற வழியில சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. பேன் கேக் ஆர்டர் பண்ணி ஹனியை ஊத்தி என்ன சாப்பாடு சாப்பிடறா பாருங்க. இப்போ ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கிற ஏதோ வேலை இருக்குன்னு, என்ன வேலை அப்படின்னு கேட்டா அந்த வேலையை பத்தி சொல்ல முடியாதுங்கிற. வெக்கேஷனுக்கு போறியா, சுத்தி பார்க்க போறியா, பாய் ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு போறியா, சோசியல் மீடியால எவனாவது பார்த்து லவ் பண்ணி தொலைஞ்சிருக்கியா, இப்படி என்னென்னமோ கேட்டாலும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கிறா. இந்த டிரைவர் அம்மா ஒரு 2 நாள் வீட்டை விட்டு ஓடி போனதுல ஏகப்பட்ட பிரச்சனை நடந்ததா. இவங்களுக்கு பையன் மேல எல்லாம் ஆர்வம் இல்ல போல, பொண்ணுங்க மேலதான் ஆர்வம் போல. அந்த 2 நாள் கூட யாரோ ஒரு பொண்ணை தேடி தான் போயிட்டு வந்திருக்காங்க, தங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது 1 மாசம் அந்த மாதிரி தங்கலான்னு வேற ஒரு பொண்ணை தேடி போயிருக்காங்க. அப்படி போற வழியில பார்த்தா அந்த பொண்ணுக்கு வேற பல பொண்ணுங்களோட தொடர்பு இருந்ததுனால அதுவும் கெட்டு போச்சு. இப்படி தன் சொந்த கதை சோக கதையா அந்த அம்மா சொல்லிட்டு அதுக்கு பிறகு நான் திரும்பி வீட்டுக்கு போகும்போது வீட்டுல இருந்தவங்க என் மேல கோவப்படவே இல்ல, என்னை பார்த்து பரிதாபப்பட்டாங்க. நீ கொஞ்சம் வளர்ந்தேன்னா இந்த டீனேஜ் பருவத்தை தாண்டி போனா எல்லாம் சரியா போயிடும் சொன்னாங்களா. அதே அட்வைஸ் தான் உனக்கும் நான் சொல்றேன். இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா இந்த டீனேஜ் வயசை கடந்து போனா நீயும் மெச்சூரிட்டி கிடைக்கும், உனக்கு எது தப்பு எது சரின்னு புரியும், தனியா நீ கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு அட்வைஸ் போட்டுட்டு இருக்காங்க. புரியுதுமா நீங்க ரொம்ப தான் ஓவரா அட்வைஸ் போட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்களே. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அங்க வந்துடுறாங்க. ரிசப்ஷனிஸ்ட் கூட ஏதோ பேசிட்டு இருக்க அவங்கள பார்த்துட்டு பாத்ரூம் பக்கம் வர உச்சா வருது கக்கா வருதுன்னு சொல்லிட்டு ஓடியாந்துடுறா. நம்ம ஹீரோயின் கிட்ட கரெக்டா மாட்டிக்கிட்டா. எங்கடி அதுன்னு திருந துப்பாக்கிய புடுங்கலான்னு பார்த்தா வித்துட்டதா போய் சொல்லுவா. ஆனாலும் உள்ள துப்பாக்கி வச்சுட்டு தான் இருக்கிறா. இது பார்த்தாதுன்னு தோட்டா வேற வாங்கி இருந்தால அந்த தோட்டாவெல்லாம் செத்துருது. அடி பாவை என்னடி பண்ணி வச்சிருக்கிறேன்னு பேசிட்டு இருக்கீங்களே. டிரைவர் அம்மா அந்த பக்கம் வந்துடுறாங்க. அவளை எதுவும் செய்யாத, போலீஸை கூப்பிடுவேன்னு மொபைல் எடுத்து போலீஸை கூப்பிட போக உடனே அந்த சின்ன பொண்ணு போலீஸ் எல்லாம் கூப்பிட வேண்டாம், இவங்க என்னோட ஆன்டி தான், நான் ஓடி போறதை புரிஞ்சுக்கிட்டு என்ன கரெக்டா வந்து புடிச்சிட்டாங்க அப்படின்னு எடுத்து சொல்றா. இதை கேட்ட பிறகுதான் போலீஸுக்கு போன் பண்ணாம அவங்க அமைதியா இருக்கிறாங்க இந்த டிரைவர் லேடி. உண்மையிலேயே உங்களுக்குள்ள ஒன்னும் பிரச்சனை இல்லையே, ஓகே தானே அப்படின்னு கேட்க ஆமா ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறாங்க இவங்க. அந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோயினை வேற வழி இல்லாம போலீஸ்க்கு எல்லாம் கூப்பிடணும் அவசியம் இல்லைங்க, நானே இவளை வீட்டுக்கு கூட்டு போறேன், நான் தான் இவளோட ஆன்டி அப்படின்னு நம்ம ஹீரோயினும் பொய் சொல்ல வேண்டியதாயி போச்சு.
டிரைவர் அம்மா விடாம விசாரிச்சுட்டு இருக்க டிரைவர் அம்மாவே திட்டிப்புடுறா. இதுல அவங்களுக்கு கோவம் வரும். நீங்க வாங்கி கொடுத்த பேன் கேக்குக்கு என் ஆண்டி காசு கொடுப்பாங்க, காசை கொடுத்துட்டு வாங்க, நான் கார்ல உட்காந்துருக்கிறேன்னு கார்ல வந்து உட்காந்துட்டு இருக்கிறா. நம்ம ஹீரோயின் பணத்தெல்லாம் செட்டில் பண்ணிட்டு அவங்களும் காருக்கு வந்துட்டாங்க. நீங்க அந்த பயல போடுறதுக்கு தானே போறீங்க, அந்த பயம் இருக்கிற ஏரியாவுக்கு தானே போறீங்க, என்ன கூட்டிட்டு போங்க. அவனை கொல்றதுக்கு உங்களுக்கு துப்பாக்கி வேணுமா, அப்ப கூட நானும் தான் வருவேன். நான் இல்லாம நீங்க அவனை தேடி அந்த ஏரியாவுக்கு போக கூடாது, அதையும் தாண்டி என்ன இங்க எங்கேயாவது செட்டில் பண்ணி விடணும், இறக்கி விடணும் பாத்தீங்கன்னா மறுபடியும் லிப்ட் கேட்டு அந்த ஏரியாவுக்கு வருவேன் என்ன பிடிக்கிறா. சரி, அடுத்த 24 மணி நேரத்துக்கு நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். நில்லு, நான் நிக்கணும், உட்காரணும். இப்படி சொல்றதெல்லாம் உருப்படியா செய்யறதுக்கு தயார்னா உன்னை கூட்டு போறேன், தயவு செய்து துப்பாக்கியை கொடுதாயேன்னு கேட்க அந்த பொண்ணு துப்பாக்கியை கொடுத்துருச்சு. இவங்க கொலை பண்ண போறாங்கல்ல அந்த நம்பர் 12 அந்த பையன் ராத்திரி தூங்க மாட்டானா, பகல்ல தான் தூங்குவானா. அதனால அதிகால வேலைக்கு போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டாங்க. காருன்னு சொன்னேன், ஆனா இந்த அம்மா பெரிய வேனே ஓடிக்கிட்டு இருக்குது. இதுவும் அதே கம்பெனி தான். ஒரு காரை திருடிட்டு வந்தால பென்ஸ்கின்னு ஒரு கம்பெனி காரு, அந்த கம்பெனிக்கு சொந்தமான வேனு. அந்த வேனோட பின்பக்கத்துல சவப்பட்டி மாதிரி அந்த டிராவல் போட்டி இருக்குது. என்னது பாமா, என்னத்தையாவது வெடிக்க போறீங்கன்னா முன்னாடியே சொல்லிடுங்க, நான் எஸ்கேப் ஆகிறேன்னு இந்த பொண்ணு உளறிட்டு வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா தயவு செய்து அதை தொடாம மட்டும் இரு. இங்க என்ன சாப்பிட கிடைக்குதோ எடுத்துக்கோ, 5 நிமிஷத்துல இங்க இருந்து நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வராங்க. உள்ள வந்தா மாப்பு போட்டு தொலைச்சிட்டு இருக்கிறவரு கடையில கிச்சனை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, ரெடியா இருக்கிற ஐட்டங்கள் எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம்னு சொன்னதும் பாக்கெட்டா இந்த பொண்ணு எடுக்க ஆரம்பிக்கிறா. அவங்க பணத்தை செட்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஒரு ஒயின் பாட்டில் ஆட்டையை போட பாக்குறா. அப்போ அங்க நோட்டீஸ் போர்டுல காணாமல் போனவர்களை பற்றி அறிவிப்புன்னு ஒரு போஸ்டர் இருக்கும். இவளோட போட்டோ தானோ, இவ போட்டோ மாதிரி தான் தெரியுது. அந்த போஸ்டர் எடுத்துட்டு அப்படியே மிரண்டு போய் பின்னாடி போகையில கடைக்காரர்கிட்ட கரெக்டா மாட்டிக்கிட்டா. என்னடி இது திருநியா அப்படின்னு விசாரிக்கிறாரு. ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன்னு இவங்களும் கேக்குறாங்க நம்ம ஹீரோயினும். இவளுக்கு இது ஒரு வியாதிங்க, எதை பார்த்தாலும் பிடிச்சிருந்துச்சுன்னா டப்பு டப்புன்னு எடுத்து வச்சிருவா. திருடுறதும் இதுவும் வேறன்னு அந்த அம்மா சொல்லி பாக்குது. ஆனாலும் கடைக்காரர் கேட்கல. இதுக்கு ஒரு பாடம் புகட்டியே ஆகணும்னு சொல்லி கைய பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறார். போலீஸுக்கு போன் பண்றாரு போல. பார்த்தா 12 வயசு பொண்ணு மாதிரி இருக்கு. ஒயின் பாட்டில திருட பார்த்ததா போன் பண்ணி சொல்றாரு. ஆனா யார்கிட்ட சொல்றாருன்னு தெரியல. ஆண்டி இவங்க பணம் கொடுப்பாங்க, பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம் அந்த பொண்ணு சொன்னா, நீ 12 வயசு பொண்ணு மாதிரி இருக்கிற அப்படின்னு வர அவரு. இல்ல 15 சொல்லுவாப்ல. எதுவா இருந்தாலும் 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஆட்களுக்கு இந்த மாதிரி சரக்கு ஒயின் இதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சட்டம், அதெல்லாம் கொடுக்க முடியாதுமா அப்படிங்கிறாரு கடைக்காரர். அதே சமயம் நம்ம ஹீரோயின் எந்த ஒருத்தனை பல தடவை கொண்டாங்களோ அதே அளவுல வருவான். அவனை பார்த்ததும் துப்பாக்கி எடுத்துட்டு கண்ணா பின்னாடி சுட ஆரம்பிக்கிறாங்க. தோட்டா படல, ஆளு எஸ்கேப். உடனே இவங்க தோட்டாவை ரீலோடு பண்ணிக்கிட்டு மறுபடியும் சுடுறதுக்கு முன்னேறுவாங்க. ஆனா இந்த தடவை அவங்கிட்ட துப்பாக்கி இருக்குது. அவன் திரும்ப சுட ஆரம்பிக்கிறான். கடைக்காரர் வேற துப்பாக்கி ஒளிய வச்சிருக்கிறாரு. அவரு துப்பாக்கி எடுக்கிறார். இந்த பொண்ணு வேற கவனிச்சுட்டா. கடைக்காரன் துப்பாக்கி சண்டையில துப்பாக்கி எடுத்துட்டு களத்துல இறங்க பாக்க அவன் மேல தோட்டா பட்டுருது. கீழே விழுந்துட்டான். அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் ஓடியாந்து கடைக்காரங்கிட்ட இருந்த துப்பாக்கி எடுத்துட்டு உன் பக்கத்துல இருக்கிற அந்த ராக்ல ஏகப்பட்ட தோட்டாக்கள் இருக்குது, அதை எடுத்து தூக்கி போடுன்னு சொன்னதும் இவளும் தூக்கி போடுவா. மறுபடியும் ரீலோடு பண்றாங்க. கொல்லப்புறத்து டோர் வழியா நம்ம ட்ரக்ல ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சுட ஆரம்பிக்கிறாங்க. அவளும் வேக வேகமா ஓடுறா. ட்ரக்கோட பின்பக்கத்துல ஏறிக்கிட்டா. போலீஸ் வர்ற வண்டி சத்தமும் கேக்குது. போலீஸ பார்த்ததும் இவன் குடுகுடுன்னு ஓடி போய் என்ன சுடாதீங்க, என்கிட்ட ஆயுதம் இல்ல, உள்ள ஏதோ ஒரு பொம்பளை துப்பாக்கி எடுத்துட்டு கண்ணா பின்னான்னு சுடுறா அப்படின்னு போலீஸ் கிட்ட தஞ்சம் புகுந்துறாரு அவரு. ஆனா அதே சமயம் பின்னாடி இருந்து இந்த அம்மா சுட்டு அவனை கொன்னுறாங்க. கொன்னுட்டு தப்பிச்சு ஓடையில போலீஸ் அவங்கள விடாது சுடுது. அவங்க ஓடியாந்து அந்த ட்ரக் வண்டிக்குள்ள அவங்களும் ஏறிக்கிறாங்க. சீக்கிரவான்னு அந்த பொண்ணை பெட்டிக்குள்ள போக சொல்லிட்டு இவங்களும் பெட்டிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, லைட்டா வலிக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் உள்ள இருக்கிறவங்க 2 பேரும் ஏதோ ஒரு வழியா உணர்றாங்க. அடுத்த நொடி பாருங்க, அடுத்து அந்த ட்ரக் வண்டி உள்ள இருந்து வெடிக்குது. என்னடா டைம் டிராவல் அங்க இருந்து பண்ணிட்டாங்க போல. வேறொரு உலகத்துல அதே இடத்துல போய் லேண்டறாங்க. அதே பெட்ரோல் பங்க் தான், ஆனா வேறொரு உலகம். கதவை திறக்க போகும்போது வேணாம் போலீஸ் சுடுன்னு அந்த குழந்தை பதறிக்கிட்டு இருக்கும். ஆனா திறந்த பிறகு பார்த்தா மயான அமைதி. நாம சேஃபா தான் இருக்கிறோம், வெளியில வா அப்படின்னு அப்புறம் கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு வெளியில வந்து பார்த்தா ஆச்சரியம். போலீஸையும் காணோம், பெட்டி இருந்த வேனையும் காணோம். என்னங்க நடந்துச்சு இங்க அப்படின்னு குழம்புறா. எல்லாத்தையும் நான் பொறுமையா சொல்றேன், அதுக்கு முன்னாடி இந்த பொட்டியை நாம வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் பெட்ரோல் பங்க்ல இருந்து அதே கடைக்குள்ள போறாங்க. இந்த கடையில தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயங்கர துப்பாக்கி சூடு, சண்டை இதெல்லாம் நடந்தது. ஆனா இப்போ அது எதுவுமே இங்க நடக்கல. இதே கடைக்காரர் குண்டடி பட்டு செத்து போனார். ஆனா இப்ப அவரு நல்லபடியா இருக்கிறார். திருடின்னு சொல்லி போலீஸுக்கு போட்டு கொடுத்தவர் இவர் தான். நெத்தில அடிபட்டு இருக்கிற காயத்துக்கு பேண்டேஜ் வேணுமான பேண்டேஜ் கொண்டு வந்து கொடுக்கிறார். இவளுக்கு இன்னும் இதெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. நோட்டீஸ் போர்டுல இவளோட போட்டோ, காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்புல இதே போஸ்டரை தான் இவ புடுங்கி கையில வச்சிருக்கிறா. ஆனா புது போஸ்டர் இங்க நோட்டீஸ் போர்டுல ஒட்டப்பட்டு இருக்கிறது. இன்னும் இவளுக்கு குழப்பம் ஜாஸ்தி ஆகுது. அதே கடையில ஒரு பழைய வண்டி விற்பனைக்குன்னு கடைக்காரர் சொல்ல அந்த வண்டியை விலைக்கு வாங்கிட்டு பொட்டியை வண்டியில ஏத்திட்டு கிளம்புறாங்க. அது என்ன டைம் டிராவல் மிஷினான்னு கேட்டா இல்லங்கிறது இந்த அம்மா. என்ன விளையாடுறீங்களா, இதெல்லாம் கனவு,
பிரம்ம அப்படின்னு சொல்லி என்ன ஏமாத்த பாருங்கன்னு கேட்க, இல்ல இது கனவும் கிடையாதுங்குது அந்த அம்மா. நான் சொல்றத நீ கேட்கறதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இருந்தாலும் முயற்சி பண்ணு. டைம் டிராவல் அப்படிங்கிறது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த காலங்களுக்கு இடையே ஒரே உலகத்துல டைம் டிராவல் பண்றதுக்கு பேர் தான் டைம் டிராவல். ஆனா நாம பண்றது கால பயணம் இல்ல. இறந்த காலத்துல இருந்து எதிர்காலத்துக்கோ, எதிர்காலத்துல இருந்து இறந்த காலத்துக்கோ நாம டைம் டிராவல் பண்ணல. நாம ஒரு உலகத்துல இருந்து அப்படியே வேறொரு உலகத்துக்கு உலகம் மாறி வந்துகிட்டு இருக்கிறோம். இதத்தான் மல்டிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கங்கறாங்க. அவ ஒன்னும் புரியல ஏங்குறா. நாங்களும் அவெஞ்சர்ஸ் மாதிரியான படங்கள் எல்லாம் பாத்துருக்கிறோம், அதுல இந்த மல்டிவர்ஸ் எல்லாம் வருமே அந்த மாதிரியா அப்படின்னு கேக்குறா. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே இந்த அம்மாவும் சொல்லுது. இப்படி பேசிட்டு இருக்கலையே இவங்க வந்த வண்டி பின்னாடி பத்திக்கிட்டு எரியும். ஐயோ பின்னாடி நெருப்பு எரியுதுன்னு சொன்னதும் வண்டியை நிப்பாட்டி நெருப்பா அணைக்கிறாங்க. கார்ல பின்னாடி இருந்த அந்த பொட்டியில தான் லைட்டா தீ பிடிச்சிருக்குது. தீ பிடிச்சிருக்குது எங்க அப்படின்னு பார்த்தா அவ ஓபன் பண்ணி காட்டுறா பாருங்க. என்னது இது சிலிண்டர் மாதிரி இருக்கேன்னு கேட்க, இது ஒரு பேட்டரி, இது புகஞ்சு போச்சு நாம நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு புலம்புறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோனுக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு தான் கூட்டு வந்திருக்கா. புடிச்ச சரக்கா ஊத்தி கொடுத்திருக்கா. டிவி பாரு, தூங்குறதா தூங்கு, இருப்போம் அப்படின்னு ஒரு பெரிய பாட்டிலேயே கொடுத்துறாங்க. நீங்க இந்த மாதிரி பல உலகங்களுக்கு போயிருக்கிறீங்க, அந்த 12 நம்பர் ஆள சுட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஆனா எத்தனை தடவை அப்படின்னு கேட்டா நிறைய தடவைன்னு சொல்றா அவ. ஒரு 10 தடவை, 20 தடவை, 100 அப்படின்னு கேட்க இன்னும் அதிகமா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு எண்ணி கவுண்ட் வச்சுக்கிறதையே அவங்க மறந்துட்டாங்களா. அத்தனை தடவை அதே ஆளை திரும்ப திரும்ப கொண்டுட்டு இருந்திருக்காங்க பாருங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவகிட்ட, இங்க பாரு நீ உன்னோட உலகத்துக்கு போகலாம், ஆனா கொஞ்சம் நாளுக்கு பிறகு போவோம். இப்பயே போனா நடந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு என் மூஞ்சிய இருக்கிற எல்லா சேனல்லையும் போட்டு கிளின்னு கிழிச்சிருப்பாங்க. எல்லா பேரும் என்ன தேடுவாங்க. ஏன்னா அதுதான் சூடான கேஸ், சூடான சம்பவம். மாட்டேன் என்ன பிடிச்சி ஜெயில போட்டாங்கன்னா அப்புறம் என்னால இந்த மாதிரி டிராவல் பண்ணி போக முடியாது. அதனால கொஞ்ச நாள் போட்டோம், இந்த மேட்டர் பத்தி எல்லாரும் பேசுறது ஆஃப் ஆகட்டும், அப்புறம் நீ போனேன்னா ஒன்னும் பிரச்சனை வராது அப்படின்னு எடுத்து சொல்றா. உன் உலகத்துல உன் வீட்டுல கொண்டு வந்து இறக்கி விட வேண்டியது என் பொறுப்பு, அதுவரை கொஞ்சம் பொறுத்துரு அப்படின்னு சொல்றா. அவ எஸ் நோன்னு சொல்லாம சரக்கடிச்சுக்கிட்டே இருக்கிறா. சரி என் உலகத்துக்கு போறதுக்கு சில பல நாட்கள் ஆகும்னா சும்மா இல்லாம இந்த கேப்ல இதே மாதிரி நாம டிராவல் பண்ணி போய் அதே ஆளை கண்டுபிடிச்சு கொள்ளுவோமா அப்படின்னு கேக்குறா. அதெல்லாம் நான் பாத்துப்பேன், கொலை பண்றதெல்லாம் என் வேலை, நான் தான் பண்ணுவேங்கிறாங்க நம்ம ஹீரோயின். சரி ஓகே அப்ப நாளைக்கே கொலை பண்ணலாமா அப்படின்னு கேக்குறா இவ. அல்ல அதெல்லாம் முடியாது, வியாழக்கிழமை தான் போகணுங்கிறாங்க. ஏன் வியாழக்கிழமைன்னு இவ கேப்பா. ஏன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு தான் அவனுக்கு வார சம்பளம் போல. ஒவ்வொரு நாள் வியாழக்கிழமையும் அவன் சம்பளம் வாங்கியிருப்பான். கரெக்டா அன்னைக்கு வீடு புகுந்து அவனை கொண்டுட்டு அவனோட ஒரு வார அந்த சம்பள பணத்தை எடுத்துப்பா. சோ அந்த பணம் செலவுக்கு ஆகும், அவனை கொலை பண்ண திருப்தியும் கிடைக்கும். நல்லா இருக்கே அப்படின்னு இவ ஆச்சரியப்பட்டு போறா. விட்டா ஃபுல் பாட்டிலையும் காலி பண்ணிடுவ போலயே, ஏதோ சும்மா சொன்னா இந்த வயசுல இப்படி குடிக்கிற, இந்தா கொண்டா அப்படின்னு மொத்தத்தையும் பிடிக்க வச்சுக்கிட்டாங்க. குடிச்ச வரைக்கும் போதுன்ட்டாங்க. அது சரி இப்பதான் அந்த பேட்டரி போயிடுச்சு அந்த பொட்டிக்கு, அத சரி பண்ணாம எப்படி போறது அப்படின்னு இந்த பொண்ணு விசாரிக்க, அதுக்கு தான் ஒரு ஐடியா இருக்குங்கிறாங்க. என்ன ஐடியா? இந்த மாதிரி டிராவல் மிஷின்களோட ஸ்பேர் பார்ட்ஸ், டிராவல் மிஷின்களை விக்கிறவங்க ஒரு உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு டூரிஸ்ட் கைடு மாதிரி இவங்களை கூட்டிட்டு போறதுக்குன்னு இப்படி பலவிதமான பிசினஸ் இன்டைரக்டா நடந்துகிட்டு தான் இருக்குதான். காலையில அதை பத்தி உனக்கு சொல்றேங்கிறாங்க. காலையில பேப்பர் வருதுங்க, அந்த பேப்பர்ல ஃப்ரீ கிளாசிஃபைட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அதுல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பாக்குறாங்க. என்னங்க என்னது இது அப்படின்னு விசாரிக்க, இது ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு போன் பண்றாங்க. அந்த நம்பருக்கு அந்த பக்கத்துல பேசுறவன் ஏதோ ஒரு நம்பரை சொல்ல, அந்த நம்பரை நோட் பண்ண சொல்லி இவங்க சொல்ல அந்த பொண்ணு எழுதிக்கிறா. என்ன நம்பர் இது? லாட்டிடியூட் லாங்கிடியூட்டா? இந்த லொகேஷனுக்கு வர சொல்லி யாராவது கேக்குறாங்கன்னு கேட்க, கரெக்ட் அதே தான் கரெக்டா கெஸ் பண்ணிட்டதா சொல்றாங்க. சோ லாட்டிடியூட் லாங்கிடியூட்டை போட்டு அந்த இடத்துக்கு இவங்க போறாங்க. போய் பார்த்தா ஒரு ஃபுல்லா ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குது. பொதுவா இந்த மாதிரி வியாபாரம் பண்றவங்க ஒரு பழைய குடவுனு, பழைய பொருட்களை, பழைய வண்டிகளை விக்கிற இடம், இப்படி காமனான இடமா தான் இருக்கும். கண்டுபிடிக்க முடியாத மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. இந்த இடத்துல எங்க இருப்பாங்கன்னு தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்குதுங்க. அந்த கேமரா பக்கம் போய் நின்னதும் நீ எந்த உலகத்தை சேர்ந்தவன்னு விசாரிக்க 00ல இருந்து வரதா சொல்லுவா. அப்புறம் தான் அவரு அங்க ஒரு பொந்துக்குள்ள இருந்து வெளியில வர்றாரு. இவர் தான் அந்த சிசிடிவி கேமரா வழியா பேசுவார் போல. வாங்க ஆபீஸ்ல உட்காருங்க பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பேரும் போய் அந்த பொந்து வழியா உள்ள போனா அது ஒரு மிஷின் மாதிரி இருக்குது. சேர்ல உட்கார சொல்றாரு, உட்காந்தாச்சு. உள்ள சிசிடிவி இருக்கு. சோ வெளியில நடக்கிற விஷயத்த இங்க மானிட்டர் வழியா பார்க்க முடியும். என் முதலாளி அம்மா வரட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில காத்துட்டு இருக்கிற எதிர்பார்த்தாப்லயே ஒரு வண்டி வருது, ஒரு பொண்ணு இறங்குறா. எஸ் உள்ள அந்த பொண்ணு வந்து இவங்களோட பேரம் பேச ஆரம்பிக்கிறா. எனக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டரி வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, ஐயே நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் விக்கிறவங்க நாங்க இல்ல, நாங்க ஒரு டூரிஸ்ட் கைடு. என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களை ஒரு உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு டிராவல் பண்ணி கூட்டிட்டு போவோம், அதுக்கு நாங்க காசு சார்ஜ் பண்ணிப்போம். அப்புறம் என்ன மிஷின் வச்சிருக்கிறேன்னு விசாரிக்க, இவ தான் பெட்டியோட மிஷினை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் சொன்னது. ஓ அது ரொம்ப அட்வான்ஸ்டாச்சே, இவ்வளவு அட்வான்ஸ்டா ஒரு பொட்டியை நான் யூஸ் பண்ணது இல்ல, பேசாம அந்த பொட்டியை என்கிட்ட கொடுத்துறேன், அதுக்கு பதிலா ஒரு பழைய பொட்டியை நான் உனக்கு தரேன். ஏன்னா நீ கேட்கிற அந்த அப்கிரேடட் பெட்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் அந்த பேட்டரி ரொம்ப காஸ்ட்லி, அதை வாங்குறதுக்கு காசு இருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட, வர்ற ரேட்டுக்கு வித்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு பேச, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்கிறா. சரி ஓகே பரவாயில்ல விடு, ஏதோ உனக்காக அப்படின்னு இவ பேட்டரி வச்சிருக்காங்க. பேட்டரியை காட்டுறா. இருக்கு ரொம்ப காஸ்ட்லி, இதெல்லாம் காசு கொடுத்து உங்களால வாங்க முடியாது, பதிலுக்கு வேணா ட்ரேட் பண்ணிப்போமா அப்படின்னு இந்த சின்ன பொண்ணை பாக்குறா. எது அந்த பொண்ணை கொடுத்துட்டு பேட்டரியை வாங்கி
வாங்கிட்டு போங்கிறாப்புல சொன்னதும் ஹீரோயினுக்கு கோவம் வந்துடும். இது சரிப்பட்டு வராத, நாங்க கிளம்புறோம்னு டப்புனு எந்திரிக்க, ஐயே இருங்க 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 பொறுமையா இருங்க, என்னங்க அவசரப்படுறீங்க, சும்மா சொன்னேன், நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு பாக்குறதுக்காக சொன்னேன். சரி உங்ககிட்ட பணம் இருக்கா, எவ்வளவு இருக்கு, ஒரு $10,000 கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னதும், $10,000 அம்புட்டெல்லாம் இல்ல, என் உலகத்துல இதெல்லாம் வெறும் $500 தானா, நீ என்ன $10,000 கேக்குற அப்படின்னு சொன்னதும், சரி சரி உங்ககிட்ட எவ்வளவுதான் இருக்குன்னு விசாரிச்சா ஒரு $2,200 இருக்குது போல, டோட்டலா $2,200 இந்திய மதிப்புல சொல்ல போனா நெருக்கி ஒரு 2 லட்சம் ரூபாய். சரி இருக்கிறத கூடன்னு அந்த பணத்தை வாங்கிட்டு இங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெளியில போறான். வெளியில அவனும் போறான். அடுத்து டப்புன்னு கதவை சாத்திடுறாங்க. அடுத்து என்னடான்னு பார்த்தா இது ஒரு மிஷின் போல, டைம் டிராவல் மிஷின் போல, டைம் டிராவல்ங்கிற யூனிவர்ஸ் டிராவல் மிஷின் போல, ஏதோ ஒரு டிராவலை போட்டு எங்கேயும் அனுப்ப பார்க்க ஏதாவது பண்ணுன்னு நம்ம ஹீரோயின் கத்த இந்த பொண்ணு ஒரு வயரை போய் பிடிங்கி விட்டுறா. அதனால நல்ல வேலை டிராவல் கட் ஆயிடுச்சு. இவங்க வெளியில வந்துடுறாங்க. இந்த நடந்த கூத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு வண்டியை தீ பத்தி எரியுது பாக்க. வெளியில வந்ததும் அவன் இவளை புடிச்சுக்கிட்டு அப்படியே நெரிக்க பாக்குறான். இந்த பொண்ணு ஓடியார, எங்கடி போறன்னு அந்த பொம்பளை வந்து புடிச்சுக்கிறா. உடனே கீழே குனிஞ்சு அவளோட கத்தி ஒண்ணு கீழே விழுந்திருக்கும், அதை எடுத்துக்கிட்டு கீழே போவா பாருங்க, கால்ல ஒரு இடி. அப்புறம் இந்த பக்கத்துல ஓடியார பாருங்க, மூஞ்சில ஒரு கோடு போட்டு விட்டுறா. அதே சமயம் அந்த பக்கம் போராடிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் அந்த பையில ஒரு வழியா துப்பாக்கியால சுட்டு கொண்டுறா. அவன் ஜோலி முடிஞ்சு இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இவளையும் கொல்ல போக, ஏற்கனவே மூஞ்சில கோடு போட்டதுனால வேண்டாம் பாவம் விட்டுருங்க அப்படின்னு இந்த சின்ன பொண்ணு கேட்டதும் சரின்னு வண்டி எடுத்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்து எல்லாம் வீணா போச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருக்க, அதான் இல்லன்னு அந்த பொண்ணு கிட்ட இருந்து இவன் அந்த பேட்டரி ஆட்டைய போட்டா போல. அதை காமிச்சது நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம். பாத்தீங்களா நான் யூஸ்ஃபுல்லா இருக்கிறேன், இதுக்கு பதிலா நீங்க ஒண்ணு பண்ணணும், நீங்க என்னதான் என்ன ஒரு சேஃபான இடத்துல இறக்கி விட்டு போனாலும் துப்பாக்கி சுடுறது எப்படின்னு தெரிஞ்சுக்காம நான் என்னையே பாதுகாத்துக்க முடியாது, அதனால எனக்கு இதுக்கு பதிலா துப்பாக்கி சுடுறது எப்படின்னு பயிற்சி கொடுங்கன்னு கேட்க, சரின்னு நம்ம ஹீரோயினும் பயிற்சி கொடுக்குறா. தூரமா ஒரு பாக்ஸ் வச்சுட்டு எங்க சுடு பாப்போம் அப்படின்னு சொல்லும்போது முத குறி ஜஸ்ட் மிஸ் சைட்ல போகும். பரவாயில்லையே ஓரளவு நெருங்கிதான் சுடுற, சுடு சுடுன்னு சொல்ல 5 தோட்டால ஒரு தோட்டா கரெக்டா போடும். இன்னும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வழியா அது முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து வியாழக்கிழமை தான் அவனை கொல்றதுக்கு போனோம். வியாழக்கிழமை தான் அவனை கொன்ன பிறகு அவன் மாச சம்பளம் வார சம்பளம் கிடைக்கும், அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு செலவு வச்சுக்க முடியும். அது வரை காத்திருக்கணுமே, எங்கேயா போய் தங்குதுன்னு பார்த்தா இவங்களோட வழக்கம் போல இந்த உலகத்திலயும் இவங்களோட வீடு இருக்கும்ல, அந்த வீட்டுக்கு வந்தா வீடு கொஞ்சம் பாலடைஞ்சு போய் கிடக்கும். ஆமா இந்த உலகத்துல உங்க வெர்ஷன் இருக்கணுமே, எங்க போயிருப்பான்னு கேட்கும்போது வெளியில எங்கேயாவது போயிருப்பா, திரும்ப இங்கெல்லாம் வரமாட்டா, ஒன்னும் பிரச்சனை இருக்காது வா அப்படின்னு கூட்டு வராங்க. உள்ள வந்தாச்சு. இந்த உலகத்துல இந்த வீடு கொஞ்சம் பாலடைஞ்சு போய் தான் கிடக்குது. மேல ஏதாவது சிகரெட் கிடைக்குமான்னு இவ தடவி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பேப்பர் கீழே விழும். யாரோட போட்டோ, நம்ம ஹீரோயினோட போட்டோ தான். மேல பார்த்தா இங்க ஒரு ஃபேனு உடஞ்சு போய் கிடக்கிறத கவனிக்கலாம். அப்ப என்ன அர்த்தம், ஃபேன்ல தூக்கு போட்டு தூங்கிட்டாலோ, ஒருவேளை இந்த உலகத்தை சேர்ந்து நம்ம ஹீரோயின் இறந்து போயிருப்பாளோன்னு கரெக்டா கெஸ் பண்ணி இவகிட்ட கேட்க, நம்ம ஹீரோயினும் ஆமா அப்படிதான் நினைக்கிறேன், நான் டிராவல் பண்ணி போன பல உலகங்கள்ல என்னோட வெர்ஷன் நான் இன்னும் பார்க்கவே இல்ல, அதே மாதிரி என் பொண்ணோட வெர்ஷனை இன்னும் நான் பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லுவா. எது உங்களை உயிரோட வச்சிருக்குன்னு கேட்டா இவங்களோட உலகம் 00 சொல்றாங்கல்ல, அந்த உலகத்துலதான் இந்த டிராவல் மிஷினை கண்டுபிடிக்கிறாங்க. ரொம்ப அசால்ட்டா அந்த உலகத்துல எல்லா உலகத்திலயும் நடந்தது, இவளோட பொண்ணு கொல்லப்பட்டது. இவ உலகத்திலேயே அது நடந்திருக்கும். ஆனா இவ உலகத்துல டிராவல் பாக்ஸ்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் பொண்ணை தேடி இவ வேற வேற உலகங்களுக்கு போனா. பொண்ணு கிடைக்கலனாலும் பொண்ணை கொன்னவனை திரும்ப திரும்ப கொண்டுகிட்டு இருக்கிறதுனால இவ அந்த பழி வாங்குறதுக்காகவே உயிரோட இருக்கிறா. ஆனா மித்த உலகங்கள்ல, இந்த டிராவல் பாக்ஸ் கண்டுபிடிக்கப்படாத உலகங்கள்ல இந்த வாய்ப்பு கிடைக்காத நம்ம ஹீரோயினோட வெர்ஷன் எல்லாம் மோஸ்ட்லி சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க போல தெரியுது. இப்படி தான் சொந்த கதையெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறா. என்ன மாதிரி நீ ஆயிடாத பிளீஸ் பொறுமையாருன்னு எடுத்து சொன்னா அந்த பொண்ணு இல்ல இந்த பய நீங்க என்ன காப்பாத்துற வரைக்கும் எப்படி எல்லாம் டெய்லி டார்ச்சர் பண்ணுவான் தெரியுமா, இதே மாதிரிதான் உங்க பொண்ணையும் அவன் பண்ணிருப்பான். இந்த மாதிரி ஆளு உயிரோட இருக்கவே கூடாது, எந்த உலகத்திலும் உயிரோட இருக்க கூடாது, அவனை தேடி தேடி களை எடுக்கணும்னு இந்த குழந்தை புலம்பிக்கிட்டு இருக்குது பாவம். இல்ல அவசரப்படுற, இந்த மாதிரி நான் எத்தனை தடவை கொலை பண்ணிருப்பேன், எத்தனை தடவை பழி வாங்கி இருப்பேன், அதுக்கு பிறகு இதை நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சா கூட என்னால நிறுத்த முடியல, இது நிக்கவே நிக்காது, இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். நீயும் இதே மாதிரி ஒரு லைஃப தேர்ந்தெடுத்தேனா என் லைஃப் மாதிரி ஒரு நாடோடி லைஃப் மாதிரி உன் லைஃபும் மாறி போயிடும், பழிவாங்கறத தவிர வேற எதுவுமே உனக்கு தோணாது, நீ யாருங்கிறதையே நீ மறந்துடுவ என்ன மாதிரியே. அதனாலதான் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறத சொல்றாங்க. இல்ல இல்ல இது எதுலயுமே நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிற அந்த பொண்ணு. முதல் தடவை நான் உங்களை பார்த்தது இவ்வளவு பெரிய பாக்கியம் நான் நினைக்கிறேன் தெரியுமா அந்த பொண்ணு பேசுறா. நாம பார்க்கணும் பழகணும் இதெல்லாம் நம்ம தலையெழுத்துல விதியில எழுதிருக்கோ என்னவோங்குதான் அந்த பொண்ணு. எனக்கு அந்த மாதிரி இருக்கிறதா இவங்களும் சொல்றாங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு அந்த பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கிறா. இவளை கூட்டிட்டு போய் அவனை கொலை பண்ண முயற்சி பண்ண கூடாது, இவளுக்கு ஏதாவது ஆயிடும் சொல்லிதான் நல்லா இவளை தூங்க விட்டு பிறகு அவனை கொலை பண்றதுக்காக துப்பாக்கி எடுத்துட்டு இவங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது தெரியாம அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்குது பாவம். அவன் வீட்டு பக்கம் வந்தாச்சு. வீட்டை இறங்கி வந்து நோட்ட விடுறா. கதவையும் திறந்து உள்ள வந்துட்டா. உள்ள வந்து பார்த்தா அந்த பயம் இல்ல. வழக்கம் போல பெட்டியை எடுத்து வச்சுட்டு அந்த 12 நம்பர் 12 இல்ல இந்த தடவை 13 நம்பர் முடி எடுத்து பாக்குறா. ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்படுறா. ஏன் உணர்ச்சி வசப்படுறா
அவசரப்படணும். மெதுவா போய் கதவை திறக்கிறா. கதவை திறந்த பிறகு எதை பார்த்தாலும் தெரியல, பயந்து ஓடியாந்துடுறா. அப்படி என்னத்த பார்த்தா இவ தெரியல. திரும்ப தான் வீட்டுக்கே வந்துடுறாங்க. இங்க வந்து பார்த்தா இவளோட அந்த சின்ன பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கிறத கவனிக்கலாம். இவ எதையோ பார்த்து பதறி ஓடியாந்தல்ல, எதை பார்த்திருக்கான்னா பாத்ரூம்ல வச்சு அந்த பொண்ணை, இந்த உலகத்தை சேர்ந்த அந்த பொண்ணை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணி போட்டிருக்கான். அந்த டெட் பாடியை பார்த்துதான் இவ பதறி போயிருப்பா. அதே மாதிரி நம்பர் 13ன்னு ஒரு முடி எழுதி இருந்ததுல, அந்த பெட்டி ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட பொட்டி கிடையாது. அந்த பொட்டி அந்த கொலகாரனோட பொட்டி. கட்டில தான் எப்பவும் வச்சிருப்பான். அதனாலதான் அங்கதான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அழகா பெட்டியை தூக்குறாங்க. பொதுவா 12ன்னு போட்டிருக்கோம், இவங்க பொண்ணோட முடியாது. ஆனா இந்த தடவை 13ன்னு போட்டு ஒரு கருப்பு முடி இருக்குது. 13வது கொலை இந்த உலகத்துல அவன் பண்ணிருக்கான். 13வது கொலை செய்யப்பட்டவ இதோ இந்த சின்ன பொண்ணுதான். அதனாலதான் அவ்வளவு பதட்டம் போல. இங்க வந்து அந்த பொண்ணை அழகா தடவி கொடுத்துட்டு ஒண்ணு இல்ல தூங்கு தூங்குன்னு தூங்க வச்சிட்டு இருக்காங்க. நல்லா தூங்கு, உனக்கு ஒண்ணு இல்லன்னு தூங்க வச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா இந்த பொண்ணை கூட்டிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போய் அவளுக்கு வேண்டியதெல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் மிஷின் இப்போ சரியாயிடுச்சுன்னு, பொட்டி சரியாயிடுச்சா, உன்னோட உலகத்துக்கு நான் உன்னை கூட்டு போறதா சொல்ல அவன் முழிக்கிறா. உன் உலகத்துக்கு போவோம், இல்ல ஏன் உலகத்துக்கு போவோம், எல்லாத்தையும் மறந்து ஒன்னா ஒரே உலகத்திலேயே பர்மனண்டா வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு பிரமிப்பா பாக்குறா, ஷாக்கிங்கா பாக்குறா. ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லும் போது எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது, நமக்குள்ள ஒரு டீல் இருக்கு, அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றா. இல்ல நேத்து அந்த கொலகாரனை பாக்குறதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு சொன்னதும், அப்போ நான் இல்லாம ராத்திரியே வீடு புகுந்து அவனை கொன்னுட்டீங்களான்னு கேட்கும்போது, இல்ல 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 நான் கொலை பண்ணல, உனக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நீ பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓ, அப்ப என்ன அவன் ஆல்ரெடி கொன்னுட்டானா இந்த உலகத்துல அப்படின்னு கேக்குறா. சொல்லுங்க சொல்லுங்க கொன்னானா அப்படின்னு கேட்க, ஆமா எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம கிளம்பணும்னு சொல்லும் போது, இல்ல என்ன ஒருத்தன் இந்த உலகத்துல கொன்னு இருக்கிறான், அவனை பழி வாங்காம அப்படியே விட்டுட்டு ஓட சொல்றீங்களா, என்னால முடியாதுங்கிற. அவ நான் செத்த பிறகு என் பணத்தை கூட அவன் தொடமாட்டாங்கிறது என்ன நிச்சயம், அவன் என்ன பார்க்கணும், அவன் கண்ணு முன்னாடி உயிரோட நான் போய் நிக்கணும், அவனை விட மாட்டேன், இந்த உலகத்துல இறந்து போன என்னோட வருஷனுக்காக இதை செஞ்சாகணுங்கிறா. இவ என்ன விளையாடுறியா, அவன் முன்னாடி போய் நின்னா ஒரு கால் அவன் உன்னை ஏதாவது பண்ணிட்டானா என்னால தாங்க முடியாதுன்னு சொல்லும் போது, நான் ஒண்ணும் உங்க பொண்ணு ஆனா கிடையாது, அப்படி பாக்காதீங்க அப்படின்னு சொல்றா. ஒழுங்கா என் கூட வரையா இல்ல கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போவா அப்படின்னு கேட்க, டப்புனு எந்திரிச்சு இவ என்ன கடத்திட்டு வந்துட்டா அப்படின்னு ஒரு அலறல போடுறா. வேலை பாக்குற ஒரு பொண்ணு ஓடி வந்தா, இதோ பாருங்க காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பு, என்னோட போஸ்டர் தான், இவதான் கடத்தினது அப்படின்னு பழிய தூக்கி போடுறா. விலகி போன்னு விரட்டி விடுறா. அவசரப்பட்டு இவ முடிவெடுத்துட்டா. போலீஸை கூப்பிடுங்க வேற எல்லாரும் பேசிட்டு இருக்க, வேற வழி இல்லாம இவங்க கிளம்பிட்டாங்க. பெட்டிக்குள்ள ஏறி உட்காந்துட்டாங்க, படுத்துக்கிட்டாங்க. பட்டன் நமக்கு வேறொரு உலகத்துக்கு டைம் டிராவல் பண்ணி போயிட்டாங்க. அப்புறம் இவ வெளியில ஓடியாந்துடுறா. வேற ஒரு திசையில ஓடுறா. அவ நம்ம ஹீரோயின் இப்போ வேற ஏதோ ஒரு உலகத்துல வந்து லேண்ட் ஆறாங்க. ஆனாலும் அழுதுட்டு இருக்காங்க பாவம். அவளோ பழி வாங்கணும்னு இப்போ ரொம்ப குறியா இருக்கிறா. ஆனா நம்ம ஹீரோயின் இங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அவசரத்துல அவங்களோட பேக்கை எடுத்துட்டு போக மறந்துட்டாங்க. அவங்களோட பேக் ஃபுல்லா அப்படியே இங்க இருக்கு. உள்ள துப்பாக்கியும் இருக்கு. என்ன 2 தோட்டா தான். இந்த 2 தோட்டாவை வச்சுக்கிட்டு அவ்வளவு பெரிய மலமாட எப்படி இவங்களால இந்த பொண்ணால சமாளிக்க முடியும், கொலை பண்ண முடியும்னு தெரியல. அப்புறம் நம்ம ஹீரோயின் வழக்கம் போல பாருக்கு தான் போறாங்க. ஒரு பையனை லவ் பண்ணுவாங்கல்ல, அந்த பையனை தான் பார்க்க போறாங்க. இவனை பார்த்தாப்ல பழகினாப்ல அவங்க பேசுவாங்க. ஆனா அவருக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு. நாம முதல் தடவை மீட் பண்றாப்ல தெரியுது, நீங்க என்ன பழகப்பட்டாப்ல பேசிட்டு இருக்கீங்கன்னா அவர் கேட்பாரு. ஆனா இந்த தடவை இவ பண்றதெல்லாம் ரொம்ப வியர்டா இருக்குது. நான் யார்ட்டையாவது பேசிட்டே இருக்கணும், என் மனசுல இருக்கிற அந்த காயத்தை எல்லாம் நான் கொட்டணும், இப்படி எல்லாம் புலம்பிட்டு இருக்க. அமைதி அமைதி அமைதி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, உள்ள மீட்டிங் நடக்கிற, நீங்க வர முடியுமா உள்ள வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல வேண்டாம் சாரின்னு சொல்லிட்டு மறுபடியும் பின்னாடி ஓடி போறா. அவளோட ட்ரக் வண்டிக்கு. இந்த உலகத்திலே ஒரு ட்ரக் வண்டியை பிடிச்சி எடுத்துக்கிட்டா போல, ஒரு வேனை பிடிச்சி தூக்கிட்டா போல. இந்த பக்கம் பாருங்க, இந்த உலகத்துல நம்ம ஹீரோயின் துப்பாக்கி தோட்டாவை திருடிட்டு போனால அதே கடைக்கு வந்திருக்கிறா. மறுபடியும் தோட்டாவை திருடுறதுக்கு தான் வந்திருக்கிறா. எல்லாமே லாக் ஆகிருக்குது. ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிறா. உடனே பயந்து ஓடிட்டா. இங்க நம்ம ஹீரோயினுக்கு மனசே கேட்கல. அவங்க வண்டியை நிப்பாட்டிட்டு அவங்க கிட்ட ஒரு பெரிய துப்பாக்கி ஒண்ணு இருக்கும், அதை எடுத்துட்டு அதே ஹோட்டலுக்கு வராங்க. கொலகார வேலை பார்க்கிற அதே ஹோட்டலுக்கு. தன்னோட பழைய ருட்டீன் வாழ்க்கைக்கு மாறிட்டாங்க. அவனை இதுவரை விதவிதமா எப்படி எல்லாம் கொண்டு இருப்பாங்கிறத நினைச்சு பாக்குறாங்க. ஒரு அம்மா வரும், என்னங்க சாப்பிடுறீங்கன்னு மெனு வந்து விசாரிக்கும். ஆனா ஒரு மாதிரியா இருக்கிறீங்கன்னு அந்த அம்மா விசாரிக்க, இன்னைக்கு நாள் சரியில்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதா காஃபின்னு இந்த அம்மா காஃபி ஊத்தி கொடுக்கும். இன்னைக்கு என் பொண்ணு தன்னை விட்டு போயிட்டதாவும் அவ திரும்ப வருவாளான்னு கூட தனக்கு தெரியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். பொண்ணாவே பார்க்க நினைச்சிட்டாங்க போல. எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவன் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு வருத்தப்படுறாங்க. சூடா ஏதாவது கொடுக்குறமா, சாப்பிட்டேன்னா கொஞ்சம் மனசு வலி எல்லாம் குறையுமா அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்க செஃப் சூப்பரா சமைப்பாங்கப்பா அப்படின்னு புகழ்ந்து பேசுது இந்த அம்மா. செஃபா யார், அந்த நெவில் தானே அப்படின்னு விசாரிக்க, நெவிலா அந்த வேலை தெரியுமா, ஆனா அவன் இல்லம்மா, அவன் இங்க வேலையை விட்டு போய் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. அவனுக்கு 3 ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்களாம். ரெட்டை ஆயுள் இல்ல,
இல்ல 3 ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்களா. ஜெயிலியா கிடக்குறான்னு ஆச்சரியப்பட்டு இந்த அம்மா கேக்குது நம்ம ஹீரோயின். அவன் எப்படி உனக்கு தெரியும்? உன்னையும் அவன் ஏதாவது பண்ணானா 15 வருஷத்துக்கு முன்னாடின்னு விசாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் ஒரு மேட்டர் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயினோட பொண்ணு கொலை செய்யப்பட்டது சில வருடங்களுக்கு முன்னாடிதான். 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கொலைகாரன் ஜெயிலுக்கு போயிருக்கிறான்னா தான் பொண்ணு உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இத வரேன்னு வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. வேகமா எங்க போறாங்க? தன்னோட வீட்டுக்கு தான். பொதுவா இவங்க வீடு பாலடைஞ்சு போய் கிடக்கும் ஓரளவாவது. ஆனா இந்த தடவை பளிச்சுன்னு லைட் எல்லாம் போட்டு ஜம்முன்னு இருக்குது. உள்ள பார்த்தா இந்த உலகத்துல இவங்க தேடிக்கிட்டு இருந்த இவங்க பொண்ணு உயிரோட இருக்காங்க. கூடவே இவங்களோட வெர்ஷன் அவங்களும் இங்க உயிரோட தான் இருக்காங்க. ஏன்னா பொண்ணு செத்த பிறகுதான் அம்மா சூசைட் பண்ணிக்கணும். பொண்ணு சாகலங்கிறதுனால அம்மாவும் சாகல, 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. ஏதோ கிளம்புறன்னு குப்பையை போறதுக்கு வெளியில வருவா பாருங்களா, அப்ப நம்ம ஹீரோயின் பாத்துறா. அவளும் பார்த்துட்டு ஒரு செகண்ட் அம்மா நீங்க தானா, நான் வேற யாரும் நினைச்சு பயந்துட்டேன்னு சொல்லும் போது இல்ல, நீ முன்ன பண்ண தெரியாத யாரு கூடயும் பேசாத பழகாத, நான் அம்மா இல்ல, கவனமா இரு, நல்லபடியா இருன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. இத்தனை காலமா யார பாக்கணும்னு நினைச்சாங்களோ அதை பாத்துட்டாங்க. அந்த திருப்தி, அந்த சந்தோஷம், அந்த சந்தோஷத்தெல்லாம் அந்த முழு திருப்தியில தான் வேகமா வண்டி ஓட்டி போயிட்டே இருக்காங்க. அதே சமயம் அந்த சின்ன பொண்ணு ஒரு உலகத்துல இருந்தால அந்த உலகத்துல பார்த்தா குலகாரன் அந்த உலகத்து சின்ன பொண்ணு வெர்ஷனை கொன்னு ஏற்கனவே பாத்ரூம்ல பாடிய போட்டோம்னால அந்த பாடியை இப்ப மூட்டை கட்டி வண்டியில ஏத்திட்டு இருக்கான். அதே சமயம் இவ 2 தோட்டாவோட கரெக்டா கரவை திறக்க வெளியில காத்துட்டு இருக்கா. இவ என்னடா அதே ரூபத்துல ஒருத்தி இருக்கிறாளேன்னு பார்த்து மிரண்டு போவான். இவ சுடுவா, தோள்பட்டல எங்கேயோ அடிபட்டு இருக்கும். செத்துட்டானான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா பார்க்க பின்னாடியே வருவா பாருங்க. பின்னாடி இருந்து டப்புன்னு வந்து பிடிச்சுட்டான். இன்னொரு தோட்டாவையும் எங்கேயோ சுட்டு வேஸ்ட் பண்ணிட்டா. அப்புறம் ஓங்கி ஒரு குத்துனதுல வாங்கிட்டா. பரவாயில்லையே, அவளுக்கு தங்கச்சி கூட இருக்கிறா போலயே. அக்கா தங்கச்சி நினைச்சிட்டான். ஒரே மாதிரி இருந்ததுனால அக்காவை வச்சு செஞ்சோம், இனி தங்கச்சியை வச்சு செய்வோம் அப்படின்னு நினைச்சிட்டான். அக்காவோட பாடிக்கு பக்கத்திலேயே தங்கச்சியோட பாடியை போடுறேன்னு நினைச்சுக்கிட்டு 2 பேரோட பாடியையும், தங்கச்சின்னு சாகல மயக்கத்துல தான் இருக்கிறா, டிக்கில போட்டு எங்கேயோ வண்டியை ஓடிட்டு போயிட்டு இருக்கிறான். ஏதோ காட்டு பக்கம் ஒரு கேட்டை திறக்கிறான். வண்டியை உள்ள எடுத்துட்டு போறான். குத்து வாங்கினவ இப்ப முழிக்கிறா. முழிச்சு பார்த்தா பக்கத்திலேயே தன்னோட வெர்ஷன் புலமா கிடக்கிறத பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு அலறுவா. அதே சமயம் நம்ம ஹீரோயின் அதே உலகத்துக்கு டிராவல் பண்ணி வந்து நிக்கிறா. அதே கம்பெனி வேன் எடுத்துட்டு கிளம்புறா. வீட்டு பக்கம் வந்து நோட்டை விட்டு பார்த்தா தாங்கிட்ட இருந்து திருடு போன அந்த சின்ன துப்பாக்கி இங்க கிடக்குது. சோ அதை வச்சு அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டா அப்படிங்கறது நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் டிக்கிக்குள்ள இருந்து இவ கத்துன்னு கத்திட்டு இருக்கா. இவன் கையில ஒரு பெரிய கோடாரி எடுத்துக்கிட்டு மறுபடியும் கார் எடுக்கிறான். எங்கேயோ ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டு தான் ஷோல்டர் பக்கம் அடிபட்டதுல அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு முதலுதவி கொடுக்கறான். பேண்டேஜ் எல்லாம் ஓட்டுறான். டிக்கிக்குள்ள இருந்து காப்பாத்துங்கன்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கா. கேட்கறதுக்கு தான் ஒரு பயம் இல்லையே, வலிய மறக்கிறதுக்காக இந்த பயம் வேற நல்லா சரக்கடிச்சிட்டு இருக்கா. வேற கத்திக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு இவன் அவளை அலாக்கா தூக்கி ஒரு ட்ரம்முக்குள்ள போட்டு மூடி போட்டு அழகா ட்ரம்ம மூடிட்டான். கொஞ்சம் விட்டுருந்தா என்ன கொண்டு இருப்ப. 2 பேரும் பாக்குறது செய்யறது ஒரே மாதிரி தான் இருக்கிறீங்க. இதனோட சுண்டு விரல்ல இன்னும் ஃபீலிங்ஸே உணர முடியலையா? ஏன்னா அக்காகாரி விரல கடிச்சிட்டாலாம். ட்ரம்முக்குள்ள இருந்து அவ ஒண்ணு என் அக்கா கிடையாதுன்னு இவ சத்தம் போடுவா. உடனே ட்ரம்முக்குள்ள வச்சு உருட்டுன்னு ஊட்டிட்டு இருக்கான் பாருங்க. நீ கொன்னது என்னத்தான், திரும்ப நீ என்ன கொலை பண்ணாலும் வாழ்க்கை முழுக்க திரும்ப நான் உன்னை வருவேன், உன்னை டார்ச்சர் பண்ண வருவேன்னு சொல்லும்போது கோடாரி எடுத்து எப்படி குத்துறான் பாருங்க. நல்ல மேல எதுவும் அவன் மேல படல, ஆனா அழுக ஆரம்பிக்கிறான். அந்த சத்தத்தை கேட்டு அவன் ரசிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு சத்தம் போடாம கடை, உன் அக்காவோட பாடியை போய் புதைச்சிட்டு வரேன், என் விரல கடிச்சதுக்கே அவளை நான் வேகமா கொண்டு விட்டேன். அப்படி வேகமா கொல்றதுனால நமக்கு என்ன சுகம் கிடைச்சிட போகுது? கொஞ்சமா வச்சு செய்ய வேண்டாம், உன்ன நான் பொறுமையா வச்சு செஞ்சுதான் சாகடிப்பேன், அது வர உயிரோட இரு அப்படின்னு சொல்றான். ட்ரம் அப்படியே விட்டுட்டு போறாரு பாருங்க. பொறுமையா கொல்ல போறேன்னு சொன்னா என்னடா பண்றா அப்படின்னு பார்த்தா பக்கத்துல தண்ணி இருக்கிற அந்த இடத்து பக்கத்துல ட்ரம் நிப்பாட்டி வச்சிருக்காரு. நான் சொல்றபடி கேட்டுக்கிட்டேன்னா, நான் சொல்றபடி செய்ய தயார்னா வலி இல்லாம உசுர் எடுப்பேன், இல்ல மரண வேதனை தான் அப்படின்னு சொல்லும் போது கெட்ட வார்த்தையில திட்டுவா. அப்ப சாகுடின்னு அங்க இருக்கிற அந்த தண்ணிக்குள்ள தள்ளிவிட பாப்பான். நல்ல வேலை அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அங்க வந்துடுறாங்க. துப்பாக்கியால சுடுறாங்க. ஜஸ்ட் மிஸ். என்ன ஏதாவது பண்ண இவளை தள்ளி விட்டுருவேன். இப்ப அவன் மிரட்ட ஆரம்பிக்கிறான். உள்ள இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிற அவ முடிஞ்சா காப்பாத்திக்கொன்னு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டான். உடனே வேகமா காப்பாத்துறோம்னு இவங்க ஓடியாருவாங்க. பார்த்தா இந்த விலங்குகளுக்கு டிராப் செட் பண்ணுவாங்க இல்ல, அந்த மாதிரி ஒரு டிராப்ல அவளோட காலு மாட்டிக்கிச்சு. துப்பாக்கி தூரமா விழுந்துருச்சு. அந்த பக்கம் வேற தண்ணி கொஞ்சமா ட்ரம்முக்குள்ள ஏறிட்டு இருக்குது. காப்பாத்துன்னு அவ கத்திட்டு இருக்கிறா. அவன் பக்கத்துல நெருங்கி வந்துட்டான். இவளால அதை அவுக்க முடியல. அவன் அந்த டிராப்போட மறுமுனையை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறான் பாருங்க. ட்ரம் இப்ப கொஞ்சமா கீழே இறங்கி போயிட்டே இருக்குது. தண்ணிக்குள்ள பார்த்தா இதே மாதிரி இன்னும் நிறைய ட்ரம் கிடக்குது பாருங்க. நிறைய பேர் இந்த மாதிரி தான் கொண்டு இருக்கிறான் போல. இன்னும் அந்த ட்ரம்முக்குள்ள கொஞ்சம் காத்து இருக்குது. அந்த காத்தை தான் சுவாசிட்டு இருக்கிறா அவ. கொஞ்சம் போராடி கால்ல இருக்கிற அந்த டிராப்ப இவ அவுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறா. பாதி தூரம் ஓபன் பண்ணுவா பாருங்க, வந்து எத்திட்டான். மறுமுனையில ஒரு வெயிட்ட கட்டி இவளையும் தண்ணிக்குள்ள தள்ளி விடுறான். அடப்பாவி, உன்னை எங்கேயோ பாத்தாப்புல இருக்குது, இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பாத்துருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறார். நியூஸ்ல பாத்திருக்கேன், நீ தானே அது, என்னால கொலை செய்யப்பட்ட ஒரு பொண்ணோட அம்மா தானே நீ, என்ன கரெக்டா கேக்குற. உன் கண்ணா பார்த்ததும் ஞாபகம் வந்துருச்சு. உன் பொண்ணோட கண்ணா
அதே மாதிரிதான் இருக்கும். ஏன் பிடிச்சு கஷ்டப்பட்டு இருக்கிற, உள்ள போ, உன் பொண்ணு கிட்ட போய் சேருன்னு விரல்ல கத்தியால போட்டு கீறுவா. அவ்வளவுதாங்க, உள்ள விழுந்துட்டா. மூச்சு முட்டிக்கிட்டு இருக்கிறா, வெயிட்டு கீழே இழுத்துக்கிட்டு இருக்குது. ஆனா அதே சமயம் ட்ரம்முக்குள்ள கிடந்த அந்த சின்ன பொண்ணு எப்படியோ வெளியில வந்து கோடாரி எடுத்து அவனை முதுகுலையே ஓங்கி ஒரு இறக்கு. அவன் பாடி இப்ப தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. உள்ள போன இந்த அம்மா எப்படியோ ஒரு வழியா கால்ல இருந்து அந்த டிராப் அவுத்து மேல வந்தாங்க. மேல வந்தது இந்த பொண்ணு தூக்கி விடுறா. அவனை கொன்னுட்டேன், ஒண்ணு இல்லன்னு ஆறுதலா பேசுவா. 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. விட்டுருந்தா 2 பேரையும் கொண்டு இருப்பா. நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த அனுபவம் போதும், இனிமே அவனை கொலை பண்றேன் வைக்கிறேன்னு இவ மறுபடியும் கிளம்ப மாட்டான், அந்த தப்ப பண்ண மாட்டான். அதுக்கு இந்த படிப்புன தேவைதான்னு சொல்லலாம். இத மறுபடியும் நான் செய்ய விரும்பல, நான் என் வீட்டுக்கு போகணும்னு அழுக ஆரம்பிச்சிட்டா. கட் பண்ணா இவங்க வண்டி எங்கேயோ போய் நிக்குது. அந்த உலகத்துல இவங்களோட வீடு பாரஞ்சு போய் கிடந்தது இல்ல, அங்கதான் போய் நிக்குது. அவங்க வீட்டுக்கு போனதும் முத வேலையா அந்த டிராவல் பண்ற பொட்டிய தீ ஊத்தி கொளுத்துறாங்க. இனிமே அம்மா பொண்ணா இங்கேயே வாழலாம்னு, சேர்ந்தே வாழலாம்னு 2 பேரும் முடிவு பண்ணி ஒன்னா முடிவெடுத்து அந்த டிராவல் பெட்டி வேணான்னு முடிவு பண்ணி எரிச்சிட்டாங்க போல. பாசமா அந்த பொண்ணு அம்மாவோட மடியில சாய, தோள்பட்டையில சாய, அப்படியே படமும் இந்த இடத்துல முடிஞ்சு.